அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம வந்து PhD பண்றப்ப என்னென்ன முக்கியமான விஷயங்களை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு காணொளியா பார்ப்போம். முதல்ல நீங்க வந்து என்ன இதுல PhD பண்ண போறீங்க? ரெகுலராவா இல்ல பார்ட் டைமா? நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல வந்து இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க PhD என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, என்னோட கருத்து என்னன்னா, நீங்க வந்து பார்ட் டைம்ல PhD பண்றதுதான் பெட்டர். ரெகுலர்ல பண்றப்ப என்னன்னா, இப்போ நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து PhD ஒரு ஏரியாவை மட்டும் எடுத்து மாத்தி செய்ய போறீங்க அப்படின்னா ரெகுலர்ல பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து PhDக்காக வந்து உட்காந்து பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து அவ்வளவு சரியான விஷயமா இல்லை. அது வந்து உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலையும் பாதிக்குங்கிறதையும் நீங்க மனதில் வச்சுக்கிட்டு தான் சில முடிவுகளை எடுக்கணும். ஓகே, அப்ப அப்படி ஒரு PhD பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அடுத்து எந்த யூனிவர்சிட்டியில பண்ண போறீங்க? அப்புறம் பல்கலைக்கழகத்தோட நார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் வந்து என்ன ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு இத்தனை வயசுக்குள்ள இத்தனை PhD முடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்கணும். முடிக்க முடியாதுன்னு இல்லை, முடிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். அப்பத்தான் இதை நெருங்க முடியும். அப்புறம் கோர்ஸ் ஒர்க் எக்ஸாம், என்ன எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கிறத பார்த்து முதல்ல அதுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, டிஆர்சி மீட்டிங், டிசி மீட்டிங்லாம் எப்பப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நார்ம்ஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா வச்சுக்கணும். அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுங்க. இந்த டிசி மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் யூனிவர்சிட்டி கேட்டதையும் ரெகுலராக கம்யூனிகேஷன் டச்சில் இருங்க. அப்புறம் ஃபீஸ் வந்து ரெகுலராக கட்டிடுங்க. ஏன்னா எப்படினாலும் நீங்கள் தான் கட்ட போகிறது. கடைசியில் கட்டால் ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெனால்ட்டி வரும். அப்புறம் கடைசியாக மொத்தமாக வந்து நிற்கும், மொத்தமாக கட்டுறாப்புல வரும். அதனால வந்து ஃபீஸை வந்து கரெக்டாக ரெகுலராக கட்டிடுங்க. ஓகே, என்னன்னா தீசிஸ் எழுதுறதுக்கோ இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில், கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராமத்துல இருந்து ஒரு மற்றவங்க வந்தீங்கன்னா இது பர்டிகுலராக வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் நீங்கள், அதனால இங்கிலீஷ் கிராமரு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. எழுதுறதுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க எந்த வேலை செய்யறா இருந்தாலும் முதல்ல ஒரு கைகிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க ஒரு இதுல பண்ணியிருப்பீங்க, அப்ப அது உங்க ஆராய்ச்சிக்கு வந்து தேவையா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து உங்க கைடு கிட்ட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுதான் பெட்டர். அப்புறம் ஒரு பப்ளிக் ஃபோரம்னு சொல்ற இந்த ரிசர்ச் கேட்டு கூகுள் ஸ்காலர்லாம் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்க பப்ளிகேஷன்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா GitHub அப்படிங்கிற ஒரு சில ஃபோரம் இது வந்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் என்னன்னா ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ தீசிஸ் PhD அப்படின்னு பண்ணணும் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். எடுத்தோன்னா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கிறத யோசிக்கிறதுல இது வரைக்கும் மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து முதல்ல ஒரு லிட்ரேச்சர் கலெக்ஷன் பண்ணுங்க. லிட்ரேச்சர் கலெக்ஷன்ஸ் வந்து என்னன்னா பண்ணையில ஒரு எக்ஸல் மாதிரி ஒரு டேட்டா பேஸ்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இது வந்து எந்த டாபிக்கு சம்பந்தப்பட்ட லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ்
அப்புறம் அது எந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சு, எந்த டேட்ல இயர்ல பப்ளிகேஷன் இருக்கு, அப்புறம் பப்ளிகேஷன் ஆத்தர் யாரு, அப்புறம் அதுல அப்ஸ்ட்ராக்ட் என்ன, அது போக ரிமார்க்ஸ் எதுவும் சொல்லியிருக்காங்க, இதோட மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறத டோட்டலா ஒரு எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் மாதிரியே போட்டு நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி ஒர்க் போய் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படிங்கிறது. இது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு உங்களோட பிஹெச்டியோட டைட்டில் என்னன்னு முதல்ல சூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் என்ன மாதிரி நீங்க ஒரு எப்படி உங்களோட பிஹெச்டி கொண்டு போறது அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். இது புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஓகே டேட்டா கலெக்ஷன் சொல்ற அந்த தரவுகளை முதல்ல சேகரிங்க. உங்க ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட தரவுகளை. அது பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லுவாங்க. பிரைமரினா என்னன்னா, என்னோட பிஹெச்டியில நானே ஃபீல்ட்ல போய் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நான் ஏதாவது ஒரு கருத்து சொல்றேன், ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து பிரைமரி டேட்டான்னு சொல்றது. இன்னொருத்தவங்க யாரோ ஒரு கம்பெனியோ இல்லை ஆர்கனைசேஷனோ இல்லை யாரோ ஒருத்தவங்க டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவை வச்சு நான் வந்து ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா அது வந்து செகண்டரி டேட்டா. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரைமரி டேட்டா நிறைய உங்க ஆராய்ச்சி யூஸ் பண்ணுங்க. அதுதான். அப்புறம் மெத்தடாலஜின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது மெத்தடாலஜி பார்த்துதான் புரியும். என்னோட ரிசர்ச்ல நான் பொதுவாக வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மெத்தடாலஜி ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த ஃப்ளோ சார்ட்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, மெத்தடாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆராய்ச்சிக்கு இந்த தீசிஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்னு ஒன்று வைக்கணும். ஆராய்ச்சிங்கிறது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா அது பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த பிஹெச்டி முடிக்கணும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்னு ஒன்று வச்சாதான் அந்த இது முடியும். அப்ப வச்சுனாதான் என்ன மாதிரி எத்தனை சாப்டர் போறது, என்ன ரன்னிங் மேட்ரு என்ன, அப்புறம் எத்தனை ஃபிகர் போடுறோம், ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன ஃபிகர் போடுறோம், என்னென்ன டேபிள் கொண்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல அதுக்கப்புறம் தீசிஸை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை முதல்ல ஆர்கனைஸா எழுதி வைங்க. அதுக்கப்புறம் வந்து தீசிஸோ பிஹெச்டி ஆராய்ச்சிங்கிறது ஏதோ ஒரு தப்புமே பண்ணாமலாம் பண்ணிட முடியாது. நிறைய தப்பு பண்ணுவோம். தப்புல இருந்து ஒத்துக்கிட்டு அது திருப்பி வராம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டு அதுல வந்து திருப்பி அதே தப்பு திருப்பி வராம புதுசா தப்பு வந்தாலும் பரவாயில்ல, பழைய தப்பு திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிற கொள்கையோட ஒரு சில வேலைகளை பாருங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் சாஃப்ட்வேர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு அலைன்மெண்ட், இந்த எக்ஸல், இதெல்லாம் வந்து கட்டாயம் ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸ் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கம்ப்யூட்டரை பத்தின ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பப்ளிகேஷன். உங்க பிஹெச்டி பீரியட்ல வந்து எவ்வளவு பப்ளிகேஷன் முடியுமோ அவ்வளவு பப்ளிகேஷன் பண்ணுங்க. மினிமம் வந்து என்னன்னா, அப்படி பண்ண முடியலனாலும் உங்க தீசிஸ் எழுதிக்கிட்டு சேர்த்து முதல்ல வந்து சினாப்சிஸ் வைக்கிறதுக்கு எத்தனை பேப்பர் வேணும், அது எந்த இதுல இருக்கு, இது வந்து யூனிவர்சிட்டி வந்து சினாப்சிஸ் சப்மிஷன் பண்றதுக்கு ஒத்துக்கை அக்செப்டடா என்னன்னு பார்த்து முதல்ல ஒரு பப்ளிகேஷன் மினிமம் ரெக்குயர்மெண்ட் பப்ளிகேஷன் முடிச்சுங்க. அது இப்போ என்னன்னா மேக்சிமம் நல்ல பப்ளிகேஷன்லாம் பண்ணா அது மாதிரி பார்த்துக்குங்க. எவ்வளவுதான். இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா நான் அப்சர்வ் பண்ணது. இது போக என்னன்னா என்னோட தீசிஸ் எப்படி நான்
ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வருகின்ற காணொலியில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நான் என்னோட ப்ரெசன்டேஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில டெர்மினாலஜிலாம் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் பேசுகிறது கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் 2 தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலையும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.